கிபி 1608 சில வணிக கப்பல் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து வணிகம் பண்றதுக்காக சூரத்தில் வந்து லேண்ட் ஆகுது. அப்போ அந்த கப்பல் வெறும் வணிகம் பண்றதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு அதை வரவேற்று சுதந்திரமா இருக்க விட்டதுனால நம்மளோட வளங்களை எல்லாம் பார்த்து அவங்க பொறாமப்பட்டு அதை அவங்க சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சிற்றர்கள் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம நாட்டையே பிடிச்சி அதே சிற்றரசர்கள் எல்லாம் அடிமையாக்கிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்படி அடிமைப்படுத்தி கிட்டத்தட்ட 200 வருஷமா நம்மளோட இந்தியாவை ரூல் பண்ணி இருந்த வளங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு பசி பட்னி இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம நாட்டோட நிறைய உயிர்களை எடுத்திருக்காங்க. கடைசியில ரொம்பவும் போராடி நிறைய உயிர்களை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும். இப்போ எல்லாம் சுதந்திரமா நம்ம நாட்டில் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணின 200 வருஷத்துல எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 100 மில்லியன், அதாவது 10 கோடி மக்கள் நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தங்களோட உயிரை விட்டுருக்காங்க.